மேன்மை பாராட்டக்கூடாது என்று வேதம் சொல்லுது. மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டக்கூடாது. அந்த மாம்சத்துக்கு ஏற்றபடி மேன்மை பாராட்டுகிற காரணம் என்ன, எப்படி அப்படின்னு சொன்னா, நான் யார் தெரியுமா, என் குடும்பம் எப்படிப்பட்டது தெரியுமா, நாங்கள் எந்த கௌரவமான குடும்பம் தெரியுமா, எங்க ஊர்ல எங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, இப்படி பல காரியங்கள் நம்முடைய குடும்ப பின்னணி, நாம் செய்கிறதான செயல்கள், இப்படி எல்லாவற்றையும் நினைச்சிட்டு நம்ம மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்னொரு விஷயம் சொல்ல போனா, நீ கடவுளுக்காக எதையாவது செஞ்சிருந்தா கூட அதை மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. இதனால ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு ஆயக்காரனும் இன்னொரு பரிசேயனும் இருந்தாங்க. 2 பேரும் ஒன்னாக சர்ச்சுக்கு போனாங்களாம். அவன் ஆயக்காரன் தூரத்திலேயே நின்று பாவியாக என் மேல் கிருபை ஆகிருன்னு சொன்னாராம். ஆனா இந்த பரிசேயன் என்ன சொன்னாங்கம்மா, ஆண்டவரே வாரத்துல 2 தடவை உபவாசம் பண்றேன் பாருங்க, தசமாக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் என்ன பண்றேன், எல்லாத்தையும் கொடுத்து இவனை மாதிரி நான் இல்லாம இருப்பதற்காக உங்களுக்கு சொல்றேன். இப்படி சொன்ன உடனே தசமமாக கொடுக்கிறதையோ காணிக்கை கொடுக்கிறதையோ இல்ல வேற எந்த உபவாசம் பண்றதையோ ஆண்டவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. உண்மைதானே? ஆண்டவர் தசமாக காணிக்கை கொடுத்தா சந்தோஷப்படணும்ல, பரவாயில்லப்பா நல்ல பையன் பாடி அப்படின்னு சொன்னல, அவர் அதை சொல்லவே இல்லை. அவர் என்னதான் சொல்றாருன்னா, எவன் ஒருவன் தன்னை தாழ்த்தினானோ அவனைதான் உயர்வா பார்க்கிறார். தேவ சமூகத்துல போயிட்டு நான் தசமாக காணிக்கிறத பத்தி பேசவே கூடாது. அதாவது என்னன்னா, கர்த்தருக்காக நாம செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம பெருமை பாராட்டி கொள்ளக்கூடாது. இந்த சமுதாயத்துக்காக நான் இவ்வளவு காரியங்களை செய்யறேன், 4 பேருக்கு சாப்பாடு போடுறேன், 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், அதை பத்தியும் நீ மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. அப்படியே நாட்டுக்காக நான் இதெல்லாம் செய்தேன், இந்த நாட்டுக்காக நான் எவ்வளோ காரியத்தை செய்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி மேன்மை பாராட்டி கொள்ளக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, மாம்சத்துக்கு ஏற்ற விதமாக அப்படின்னா என்ன, உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் வாழறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை எப்படி இன்னொரு முறை சொல்ல போனா, நோட்டீஸ் அடிச்சு தன்னை பிரபலப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு கூட்டம் இருக்குல்ல, வாட்ஸ்அப்ல